தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். எடப்பாடியின் பக்கம் சாய்ந்த 10 மாவட்ட செயலாளர்கள் கதரும் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய தினம் காலையிலே அதுவும் 10 மணி வாக்கிலே அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது சென்னை வானகத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்திலே எடப்பாடி பழனிசாமியிலே நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் நம்ம அனைவருக்கும் தெரியும். இன்றைய தினம் போடக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது அரசியல் வட்டாரத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா வருஷ கடைசி அது மட்டும் இல்லாமல் அதிமுக கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, யார் யாரிடம் என்னென்ன பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட இருக்கிறது, என்ன வாக்குறுதிகளை கொடுக்கலாம், எப்படி வாக்குகளை சேகரிக்கலாம், மக்களிடம் திமுகவை பற்றி எப்படி கொண்டு செல்வது, அதிமுக நலத்திட்டங்களை மக்களிடத்தில் எப்படி புரிய வைப்பது, அதிமுகவுடைய திட்டங்களுக்கு திமுக எப்படி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது என அனைத்து விதமான தகவல்களையும் இன்றைய தினம் ஆலோசனை செய்து மாவட்ட செயலாளரின் மூலமாக அந்த தகவல் புறம் மக்களிடத்திலே கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அதற்குரிய ஆலோசனை கூட்டமாகத்தான் இன்றைய தினம் ஆலோசனை கூட்டம் என்பது இருக்கப் போகிறது அப்படிங்கிற தகவல் கூட அண்மையிலே வெளிவந்திருது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இன்றைய தினம் மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கலந்துகிட்டு இருக்காங்களாம். அதாவது அதிமுகவின் சார்பாக எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக நியமிக்கப்பட்ட அனைத்து மாவட்ட செயலாளர்களுமே இந்த கூட்டத்திலே தவறாமல் கலந்து கொண்டு ஆலோசனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலே ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த 10 மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் ஓபிஎஸ் தரப்பினர் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இங்கிட்டு போலாமா அங்கிட்டா அப்படின்னு தெரியாமல் நடு வழியிலே நின்று கொண்டிருக்கிறார். ஆற்றுக்கு அந்த கரைக்கு போலாமா இந்த கரையிலே இருக்கலாமா, நடு ஆற்றிலே தங்கிவிடலாமா என்று ஓபிஎஸ் அடுத்தடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவும் வேண்டாம், பாஜகவின் பின்னாலும் 4 தொகுதிகளுக்கு மேல் கொடுக்க மாட்டார்கள், தமிழக வெற்றி கழகத்தின் பின்னால் போய்விடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஓபிஎஸ் தற்சமயம் வரைக்கும் ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது ஓபிஎஸ் அதிமுகவில் இணைந்து விடுவார், நாமும் அதிமுகவில் இணைந்து விடலாம் என நினைத்தான் ஓபிஎஸ் பின்னால் நிறைய நபர்கள் இருக்க ஆரம்பிச்சாங்க. அது நடக்காத காரணத்தினால் தான் ஓபிஎஸ்ஸின் பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் பூரா மாற்று கட்சியான திமுகவை தேடி போக ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தினம் மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த ஓபிஎஸ்ஸின் மூலமாக நியமிக்கப்பட்ட 10 மாவட்ட செயலாளர்கள் அந்த இடத்திற்கு வருகை தந்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் அந்த 10 மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலே தன்னை மீண்டும் அதிமுகவின் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்களாம். அந்த கழக அடிப்படை இணைந்த நபர்களுக்கு அதிமுகவினுடைய சால்வையெல்லாம் அணிவித்து உறுப்பினர் அட்டையெல்லாம் கொடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்துங்கள் என எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல் கூறியிருப்பதாகவும், அதே போல இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் அவர்களுக்கு வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக கூட செய்திகள் என்பது இணையதளங்களிலே வெளியாகி ஓபிஎஸ் தரப்பினருக்கு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படியே சென்றால் தேர்தலுக்கு முன்பாக ஓபிஎஸ் உடைய கூடாரம் என்பது காலியாகிவிடும் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.